ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் பாலா பிரேம்குமார். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வண்டியை ஸ்கூட்டி டெக் அதாவது நான் அப்டேட் பண்ணியிருந்தேன், லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைப் போட்ட ஒரு 3-4 ஹவர்ஸ்லேயே என்னை கான்டாக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர். ஸோ அவங்க என்னுடைய வீடியோவை ரெகுலராக பார்க்குற கஸ்டமரு. ஸோ அந்த மேடம் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணியாச்சு. ஸோ கால் பண்ணி இந்த வண்டி எனக்கு வேணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வண்டியை வேணுன்றதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க டீச்சர்ஸ். ஸோ அதனால் அவங்க சண்டேல வர முடியாது, நாங்கள் சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, அந்த போட்ட இதிலே வந்து நான் யாருக்குமே ரீப்ளே பண்ணல, இதை வந்து ஹோல்டு பண்ணிட்டேன் நான். ஸோ என்னன்னா, அவங்க போட்ட எதிராளிக்கு இந்த வண்டி வந்து அவங்க பொண்ணுக்கு வேணும்னு சொன்னாங்க. ஸோ இந்த அவங்க பொண்ணுக்கு வேணும், நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அவங்க டைம் கிடைக்கிறதுனால ஸோ நான் ரிஸ்க் எடுக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பசங்க சென்டிமெண்ட்டு. ஸோ அதனால் நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன் இந்த வண்டியை. ஸோ இந்த வண்டியை கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோஸை அப்டேட் பண்ணுறேன். இந்த கஸ்டமர் எவ்வளோ ஹாப்பி ஆகிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், அதாவது பெங்களூரில் வந்து ஹெப்பால் 800 கிராஸ் கிட்ட வரைக்கும் போகணும். ஸோ ஏறக்குறைய எனக்கு இங்கேருந்து 110 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் கஸ்டமர் கொடுக்க போகிறோம். ஸோ கஸ்டமர் கொடுக்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து யூனிகார்ன். ஸோ ஹோண்டா யூனிகார்ன் வந்து 2016 மாடலு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கஸ்டமர்னு சொல்லலாம் என்கிட்ட. ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது அந்த வண்டி. நீங்கள் வேணும்னா பாருங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு டேமேஜாக இருக்காது, ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கும், ஷோரூம் கண்டிஷனாக இருக்கும் வண்டி. ஸோ ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணுவார். எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பராக இருக்குது. ஸோ அந்த யூனிகார்ன் கஸ்டமரு நான் அந்த வண்டியை சேல் பண்ணியிருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பொண்ணு வந்து காலேஜுக்கு போக போகிறாங்க. ஸோ அதனால் வண்டி வந்து ஸ்கூட்டி மாடல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை சேல் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து வந்து அந்த வீடியோ நான் போடுறேன். வேணுன்றத தயவுசெய்து என்னுடைய நம்பர் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இல்லாத பட்சத்தினால என்னுடைய நம்பரை நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். 8846565558 இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் வண்டியை வந்து பார்க்கலாம், இல்லை நீங்கள் இதை பற்றி பேசலாம், எந்த ஒரு இதனாலும் என்கொயரி பண்ணலாம். ஸோ இதனால் வந்து நான் ஒரு கமிஷன் பேஸ் வச்சு விற்கணும்னு அந்த மாதிரி ஒரு எண்ணம், என்னோட தாட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறது உண்மையாக சொல்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கு 4 பேருக்கு நல்லது பண்ணணுன்னு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், நான் ஆல்ரெடி 15,000 அவங்க பே பண்ணாங்க. ஸோ நான் பெங்களூர் சிட்டிக்குள்ளே வரணும்னா இன்சூரன்ஸ் இல்லை மேடம் சொன்னேன். ஸோ அவங்கள பே பண்ணிட்டாங்க, இன்சூரன்ஸும் பண்ணியாச்சு. ஸோ இன்சூரன்ஸும் காப்பி எடுத்தாச்சு. அப்புறம் வந்து இருக்கிற ஒரு ப்ராப்ளமும் சொன்னேன். ஸோ அவங்க கொஞ்சம் வெயிட்டு, இந்த ஷாக் அப்சர் கொஞ்சம் இதாக இருக்கும் மேடம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதையும் பே பண்ணிட்டாங்க. ஷாக் அப்சர் ஆல்ரெடி நான் வாங்கி போட்டாச்சு. வண்டி சஸ்பென்ஷனால ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இருக்கிறத சொன்னனால என்னுடைய கஸ்டமர் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு ஃபோன் பே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு, ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வராங்க. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அவ்வளோ வரைக்கும் போக முடியாது. 800 வரைக்கும் போட்டு நான் ரிட்டர்ன் வந்தேன்னா எனக்கு டைம் கிடைக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் அல்சூரில் எனக்கு வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சிபிஆருக்கு கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அல்சூரில் இருக்க வேலை இருக்குது, அங்கே ஹோண்டா ஷோரூமு. ஸோ நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா நான் அங்கே பண்ணிவிட்டு என்னுடைய வேலையை முடிச்சு அங்கேருந்து நான் பஸ்ஸில் கிளம்புறதுக்கு எனக்கு அனுகூலம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களும் வந்து பேகமல் சர்க்கிளில் வந்துட்டாங்கன்னா அந்த வண்டியை டெலிவரி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ விருப்பம் தான் அவங்க வீடியோவை நான் கேட்குறேன். ஸோ அதனால் இப்போ நான் இந்த வண்டியை நான் 7:45 இந்த 7:45க்கு நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன்னா 10:30 நாங்கள் ரீச் பண்ணோம். ஸோ அவங்க 10:30 வந்துடுவாங்க. ஸோ வந்து இந்த வண்டி டெலிவரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு யூனிகார்ன் வந்து ப்ராப்பராக இருக்க வண்டியை வந்து ஒரு அப்டேட் பண்ணுறேன். வேணுங்க மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? தயவுசெய்து சொல்கிறேன், இது வந்து ஒரு கமிஷன் பேஸ் வச்சு நான் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இது வந்து வேறு ப்ரொஃபஷனல் ஜாப் தான். ஸோ என்னால் முடிஞ்சது ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணோம். ஸோ இந்த ஓல்டு வண்டியை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய டோட்டல் பதிவை. உங்களுடைய மணியை வந்து சேவ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுதான் என்னுடைய முழு வீடியோ தான். ஸோ அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என் பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? குட் லக். அந்த வண்டியை டெலிவரி பண்ணிவிட்டு சேஃபாக அவங்களை அனுப்பி வைக்கிறது தான் இந்த ஒரு வீடியோ நான் அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். குட் பை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய நம்ம ஒஸ்கோட்டா தாண்டிட்டோம். பாருங்கள், இருக்குது பாருங்கள் பைக்கு, ஸ்கூட்டி இருக்குது, ஓகேங்களா? நம்ம பையனுக்கு ஒரு கார் வாங்கலாம், ஒரு சின்ன கார் வாங்கலாம் டாய் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரேட் செட் ஆகலை. ஸோ இருக்கோம் ஏறக்குறைய இப்போ வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 45 கிலோமீட்டர் போனால் அந்த பிளேஸை ரீச் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி இப்போ எனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் லேட்டாக தான் வீட்டை விட்டேன். ஸோ வந்து சேஃபாக வந்துருக்கு ஒஸ்கோட்டா வரைக்கும். ஸோ இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் போய் அங்கே ரீச் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ½ அன் ஹவர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸில் ரீச் பண்ணிடுவோம், ஓகேங்களா? பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டக்கிட்ட கோலார் தாண்டி ஒஸ்கோட்டா வந்துருக்கோம். ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க ஒரு வெஹிக்கிளில். ஸோ அவங்க வண்டியில் வந்து பெட்ரோல் காலி ஆகிடுச்சு. த்ரோ பண்ணு கிட்டக்கிட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஸோ பாருங்கள், அவங்க தான். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப் ஆள் தான்.
ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஸோ தேங்க்ஸ் சொல்கிறாரு. கிட்ட நம்ம ஒரு 6 கிலோமீட்ரு த்ரோ பண்ண வந்தோம் அவரை. ஸோ அவர் பெட்ரோல் பங்க்கில் விட்டாச்சு. ஸோ அவரும் போயாச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளால் போகிற வழியில் நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், அவ்வளோதான். பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகக்கூடாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை வந்து பெங்களூரில் எடுத்து போய் விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏறக்குறைய நான் ஆக்சுவலாக லேட்டாக தான் விட்டாச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டை விடும்போதே எனக்கு வந்து ஒரு 11:30 மேலே ஆகிடுச்சு. ஸோ அங்கே ரீச் பண்ணுறது எப்படியும் எனக்கு ஒரு 4:30. ஏன்னா என்னுடைய சிபிஆர் வண்டிக்கு ஐட்டம்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணிக்கின்னு ஒரு 2-3 ஷோரூமில் தான் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடச்சிச்சு. ஸோ எல்லாம் பிளான் பண்ணிக்கினேன். நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு எந்தெந்த ஐட்டம்ஸ் எந்தெந்த ஷோரூமில் இருக்குதுன்னு நான் எல்லாமே கிளியராக பிளான் பண்ணிக்கினேன். ஸோ அந்த வண்டியை வந்து நான் எடுத்துகிட்டு போய் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 4:30 மேலே ஆயிடுச்சு அந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு. எங்கே நம்ம இதுக்கிட்ட அல்சூர்கிட்ட பேகமல் சர்க்கிள் கிட்டே. ஸோ அவங்க வந்தாங்க. அவங்க வந்து அந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ நானும் அதே இடத்துல கேஜிஎஃப்க்கு ரிட்டர்ன் பஸ்ஸு கிடைச்சனால என்னாச்சுன்னா நான் அந்த கிளம்பி வர டைமில் எனக்கு அவங்களுடைய வீடியோ ஒன்று போடலாமோ அப்படின்னு ஒரு இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ அப்புறமா அவங்கக்கிட்ட கேட்டு எனக்கு அந்த வண்டி போடுங்க மேடம் அப்படின்னு சொன்னேன். அவங்க பசங்க ரொம்ப ஹாப்பியாக ஆனாங்களாம். வண்டி அவ்வளோ அருமையாக இருக்குது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. ஸோ நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதே மாதிரி இருந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்க வண்டியும் ஃபோட்டோவும் நம்மளுக்கு ஷேர் பண்ணாங்க. ஸோ அதுவும் போட்டிருக்கேன் பாருங்கள். என்னுடைய வண்டிக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா சிபிஆர் வந்து சில பேர் கேட்டிருக்கீங்க, ப்ரோ எப்படி இவ்வளோ கிளியராக மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி வண்டி வச்சுருக்கிறீங்கன்னு. ஸோ அதுக்கு ஒரு டிப்ஸும் இருக்குது. அதுவும் நான் ஒரு சிபிஆர் பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன் நான். ஸோ சிபிஆர்ன்றதை விட நம்ம வாங்குகிற வண்டி எப்படி லைஃப் லாங் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற சில டிப்ஸும் நான் உங்கள் அந்த ஒரு ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ போகிறதுக்கு முன்னே என்னென்னா உங்கள் வண்டியை வந்து நம்ம லட்சம் கணக்கில் கொடுத்து வாங்குகிறோம். அது வந்து சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜெனியன் ஸ்பார்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வண்டி வந்து லைஃப் லாங் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸுன்னு கேட்குறாங்க, நம்ம ரிலேஷன் கேட்குறாங்கன்னா கொடுத்து தான் ஆகணும். அது வந்து எதுவுமே அவாய்ட் பண்ணவும் முடியாது சில பேர். ஸோ அந்த தருணத்தில் நீங்கள் அமௌண்ட்டு சர்வீஸுன்னு வர டைமில் அமௌண்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். ஸோ அப்படி தயாராக இருந்தீங்கன்னா வண்டி வந்து லைஃப் லாங் எடுத்துகிட்டு போகலாம். சில பேர் கர்ச்சியாவது வேண்டாம் இந்த டைம் ஆனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டுறாங்க இல்லைங்களா. அது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து 100 ரூபான்ற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக போய் நின்றோம். ஸோ அதனால் எப்போவுமே உங்கள் வண்டியில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இப்போ கிடைச்சிச்சு நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்கன்னா உடனே உங்கள் மெக்கானிக்கிட்ட எடுத்துன்னு போய் கன்சல்ட் பண்ணி அது என்ன ஆகுதோ அப்பயே சால்வ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா என்னோடய வண்டி பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் பேக் தான் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஏறக்குறைய 6000 ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஸோ எல்லாம் ஃபோட்டோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். இன்வாய்ஸ் வந்து எனக்கு கிட்ட வந்து 4800 ரூபாய் இன்வாய்ஸ் வந்திருக்கு. எல்லாமே ஒரிஜினல் ஜெனியன் பார்ட்ஸ் தான். அதுவும் போடுறேன் பாருங்கள். கிளச் பிளேட் போட்டேன், ப்ரெஷர் பிளேட் போட்டிருக்கு, அப்புறம் மாஸ்டர் சிலிண்டர் பம்பு ஒன்று போட்டிருக்கு. ஸோ அது என்னென்னா வாட்டர் வாஷ் பண்ணும்போது அந்த ரப்பரில் வந்து தண்ணி அடிச்சு ஹோல்ஸ் வந்து அந்த பம்பு வந்து ஜாம் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் ஜெனியன் பார்ட்ஸ் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டரு, அப்புறம் ஏர் ஃபில்டரு, பெட்ரோல் ஃபில்டரு. ஸோ ஒன்றும் எல்லாமே ஹோண்டா தான். ஒரு கிளச் பிளேட் வந்து இந்த சிபிஆரில் வந்து சிங்கிளாக தான் வரும். ஸோ பர்டிகுலர் 250 ஆகுது. எல்லாமே ரொம்ப ஓவர் காஸ்ட்லி ஐட்டம்ஸ். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியும் ஜெனியனாக இருக்கும் பார்ட்ஸு. ஸோ இந்த டைம் நான் எல்லாமே ஜெனியன் போட்டு கிட்ட எனக்கு 6000 ரூபாய் கழிச்சு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜன் ஆயில், கூலண்ட் ஆயில் மட்டும் நான் வெளியே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் போகிற ஆயில் பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு ஜெனியனான ஆயில் தான். டிவிஎஸில் தான் நான் ரெகுலராக போகிறது. 10W30 போடுவேன் டிவிஎஸில். ஸோ சிந்தட்டிக் தான், ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ஆயிலு. அப்புறம் கூலண்ட் ஆயில் வந்து கேஸ்ட்ரால். லாஸ்ட் டைமு நான் இந்த ஆயில் போட்டேங்க, மோட்டோஸ் ஏதோ ஒன்று போட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தா கேஸ்ட்ரால் போட்டிருக்கேன். ஸோ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா எனக்கு 6000 ரூபாய் கழிச்சு வந்திருக்கு. ஸோ இந்த வண்டி என்னத்துக்கு நான் அப்படின்னா நான் நிறையா யூஸ் பண்ணிட்டேன். இந்த இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்து 4 மந்த்தில் நிறையா யூஸ் பண்ணிட்டேன் வண்டியை. ஸோ அங்கங்கே கொஞ்சம் போக வேண்டிய சூழ்நிலை. திருவண்ணாமலை, அப்புறம் சேலம் ஒரு 2-3 டைம் போயாச்சு. அப்புறம் பெங்களூர் ஒரு 3 டைம்ஸ் போயாச்சு. எமர்ஜென்சிக்கோசரம் நான் அந்த வண்டி யூஸ் பண்ணிட்டேன் நல்லா. ஸோ அதனால் இந்த டைம் எனக்கு நிறையா கர்ச்சி வந்துச்சு. என்ன பண்ணுறது, வண்டினா கர்ச்சி வரும். ஆனால் அதை நம்ம கரெக்டாக கர்ச்சி வந்தாலும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிங்கன்னா லைஃப் லாங் எடுத்துகிட்டு போகலான்னு தான் என்னுடைய வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து ஒரு யூனிகார்ன், நல்ல ஒரு யூனிகார்ன் ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாக சொல்கிறேன். அந்த யூனிகார்ன் நீங்கள் பாருங்கள், வீடியோ காமிக்கிறேன்.
ஸோ அந்த யூனிகார்ன் வந்து நீங்கள் விடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ஜென்யூனான கஸ்டமர், என்னுடைய கஸ்டமரில் அவரும் ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டி கிளியராக இருக்கும், வண்டி நீட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், என்னோடய வீடியோ பார்த்து அந்த யூனிகார்ன் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து என் கூட சேட்டிங் பண்ணி அந்த வீடியோ யூனிகார்னை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய அப்டேட் பண்ணுறேன். இந்த சிபிஆர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, பர்டிகுலர் இந்த ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அது ஒரு ஃபுல் வீடியோ கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட் பை.